வணக்கம். இப்போ நம்ம சென்னை வண்டலூர் மிருகக்காட்சி சாலை வந்திருக்கிறோம். வெல்கம். அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க் வண்டலூர். தமிழ்நாடு வனத்துறை கண்ட்ரோலில் இருக்குது. அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வண்டலூர் சென்னை தான் மெயின் என்ட்ரன்ஸு. உள்ளே போகிறோம். ஓகே. உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு பெரிய நீரூற்று காணப்படுகிறது. மிக அழகான தண்ணீர் வந்து பீச்சி அடித்து கொண்டு வருகிற காட்சியை பார்க்குறோம். அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன பூங்கா மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு யானை உருவச்சேலை இருக்குது. அதையும் பார்த்து ரசித்து கொண்டே நாம் உள்ளே செல்கிறோம். டிக்கெட் கட்டணம். டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போக வேண்டியது தான். டிக்கெட் கட்டணம் வந்து பெரியவர்களுக்கு 200 ரூபாங்க, சிறியவர்களுக்கு 50 ரூபாய். ஓகே தான். ஏம்மா இது இப்போ இப்படி தான் வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன் நீ. ஹலோ. இப்போ பெரியவங்களுக்கு ஒரு ஆளுக்கு 200 ரூபா. 2 டிக்கெட் எடுத்து உள்ளே போகிறோம். இதுதான் வந்து டிக்கெட் எடுத்துக்கோன்னா உள்ளே போகிற என்ட்ரன்ஸ் இதுதாங்க. முதல்ல மாற்றிட்டியா? எப்படி உள்ளே நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பு. அந்த பைப்பை பாருங்கள். ஒரு யானையின் தும்பிக்கையிலிருந்து வர மாதிரி ஒரு பைப் வச்சுருக்காங்க பாருங்கள். நல்ல கிரியேட்டிவிட்டி. குட், சூப்பர். உள்ளே வந்தாச்சு. அதான் டிக்கெட் வாங்கிட்டு இந்த என்ட்ரன்ஸ் வழியே உள்ளே வந்தாச்சு. உள்ளே செல்லும் வழி பார்த்தாச்சு. ஓகே. நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா சிறுவர் பூங்கா இருக்குது. சிறுவர்களுக்கு வேண்டிய விளையாட்டு உபகரணங்கள், சறுக்கு விளையாட்டு, மற்றபடி வந்து ஏற்ற இறக்க விளையாட்டுகள் இருக்குது. அப்புறம் அவங்க விளையாட்டுக்கு தகுந்த பூங்கா. உள்ளே வந்து இந்த விலங்குடைய சிலைகள்லாம் இருக்குது. அது அப்புறம் பார்ப்போம். அது வந்து ஓகே. இப்போ வண்டலூர் ஜூ உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தாச்சுனாக்க இங்கே பேட்ரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிளுக்கு வந்து 150 ரூபா ஒரு டிக்கெட்டு பெரியவங்களுக்கு. அப்புறம் உள்ள சஃபாரி, லைன் சஃபாரி இருக்குது. அந்த பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸில் போகிறதுக்கு 150 ரூபா. அந்த காட்டுக்குள்ளேயே கூட்டி போய் நம்ம விலங்குகள்லாம் எப்படி இங்கே வாழ்ந்துகிட்ருக்கு, வைல்டு அனிமல்ஸ் அப்படின்னு காமிக்க போகிறாங்க. அதாங்க இந்த பஸ் வருது. பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா. இது 150 ரூபா ஒரு ஆளுக்கு. உள்ளே நுழைஞ்ச உடனே 2க்கும் சேர்த்து 300 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துடணும். அதாங்க. ஓகே. ஓகே. வண்டலூர் ஜூவில் இப்போ அடுத்து ஜங்கிள் சஃபாரி போக போகிறோம். ஜங்கிள் சஃபாரி பஸ்ஸு பாருங்கள். பஸ்ஸில் உட்காந்தாச்சு. இதுக்கு ஒரு ஆளுக்கு 150 ரூபாய். ஆமாம். இப்போ மான்கள், அப்புறம் சிங்கம், புலி இதெல்லாம் நேச்சுரலில் எப்படி இருக்குது காட்டில் பார்க்க போகிறோம் நம்ம. இப்போ வண்டலூர் ஜூ, அதாவது வண்டலூர் மிருகக்காட்சி சாலையில் இங்கே வண்டியை காட்டுக்கு உள்ளே போகுது பாருங்கள். இதுதான் காடு. காட்டுக்குள்ள வண்டி போகுது. நம்ம அந்த சிங்கங்கள்லாம் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். காட்டுக்குள்ள எங்களது பஸ் போய்கிட்டு இருக்கு. பார்க்கலாம். அங்கே மான்கள் தான் போயிட்டு இருக்கு. மயில் ஒன்று போகுது. பீகாக். எங்களுடைய பேருந்து வண்டலூர் ஜூக்குள்ள ஒரு சிறிய மலை ஒன்று இருக்கு. அது வழி உள்ள போயிட்டு இருக்கு. ஜங்கிள் சஃபாரி போயிட்டு இருக்கோம் நாங்கள். இப்போ ஜங்கிள் சஃபாரி
அடர்ந்த காடு. இங்கதான் டீரு தெரியுது. ஏதோ ஒரு மான் தெரியுது. பாப்போம் பாருங்க, 2 மான் தெரியுது பாருங்க. டீர் தெரியுது பாருங்க. டீர்ஸ், மான்கள் கூட்டம். மான்கள் தெரியுது பாருங்க. மான்கள் கூட்டம். மான்கள் அடர்ந்த காட்டுக்குள்ள வண்டி போகுது. பாருங்க, மான்கள்லாம் தெரியுதா? கூட்டமா நிக்குது. எல்லாம் பெரிய பெரிய கொம்புகள்லாம் இருக்கு. பட்டலூர் ஜூக்குள்ள அங்க வண்டி போயிட்டு இருக்கு. மான்கள்லாம் மேய்து பாருங்க. சொல்லு. என்ன பயமா இருக்கு? ஓகே, வெரி குட். சிங்கம் சஃபாரி. சிங்கம் நிக்குது பாருங்க. சிங்கம் நிக்குது பாருங்க. சிங்கம் நிக்குது பாருங்க. ஓ சூப்பர் சிங்கம். ஆஹா, பியூட்டிஃபுல். சிங்கம் நிக்குது பாருங்க. நாங்க பசுக்களா இருக்கோம், நாங்க கூண்டுகளா இருக்கோம். சிங்கம் வெளியே இருக்கு பாருங்க. ஹாய் லைன். திரும்ப லைன். திரும்பிடு. சிங்கம் கொஞ்சம் மத்தலா இருக்கு. சிங்கம் இது ஆக்சுவலா புளியா சிங்கமா? இப்ப சிங்கம் தானே? ஃபீமேல் சிம்மம். அது வந்து சிம்மம். அதாவது நாங்கெல்லாம் கூண்டுக்குள்ள இருக்கோம். இப்ப சிங்கம் சுதந்திரமா வெளியே உலாத்திக்கிட்டு இருக்கு. இதான் வேடிக்கை பாருங்க. இதான் சூழ்நிலை. பியூட்டிஃபுல். சூப்பர் சூப்பர். சிங்கம் திரும்பி எங்களை பார்த்தோன்னா சிங்கம் பயப்படுது. அதான் வேடிக்கை. பிள்ளைகளுக்கெல்லாம், எங்க வண்டியில வரக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் சந்தோஷம். இப்ப யாரு அங்கே ஒரு சிங்கம் படுத்துக்கிட்டு இருக்கு. அங்கே ஒரு சிங்கம் தூங்கிட்டு இருக்கு. சிங்கம் தூங்கிட்டு இருக்கு. சிங்கம் தூங்கிட்டு இருக்கு. சிங்கம் தூங்கிட்டு இருக்கு தெரியுதுங்களா? பெரிய சிங்கம் தூங்கிட்டு இருக்கு பாருங்க. தெரியுதா? அந்த பாருங்க போத பாத்தீங்களா? சிங்கம் போதா? தெரியுதா?
இங்க வந்து பாருங்க, அமர்ந்து பாருங்க. சிங்கம் வருது பாருங்க. பியூட்டிஃபுல் பாருங்க, சிங்கம் பாருங்க. தெரியுதா சிங்கம்? அது வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கு. இந்த லைன் வந்து கண்டுபிடிக்குது. I found you. அது ஒண்ணு இதே கண்டுபிடிக்குது. I found you. ஐடன் சிக்கல் அடுப்பா. வர சொல்லு பேபி. நீ வந்துடுச்சு. ஓகே, நாங்கள் இப்போ வண்டலூர் முருகக்காட்சியாலே வந்திருக்கிறோம். உள்ள இந்த பேட்டரி வெஹிக்கிளில் போயிட்டுருக்கோம். இந்த பேட்டரி வெஹிக்கிளில் போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே, இதுதாங்க பேட்டரி வெஹிக்கிள். பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள் அப்படிங்கிறாங்க. உள்ளே போயிட்டுருக்கோம். பாருங்க, இங்கே பாம்பு புத்தெல்லாம் இருக்குது பாருங்க. எல்லாம் இருக்கு. அங்கே உட்காரலாமா? ஆமாம். முருகக்காட்சி சாலை உள்ள வந்திருக்கோம். இங்கே வந்து வெள்ளை மயில் இருக்கு பாருங்க. வெள்ளை மயில் புதுமையாக தான் இருக்கு. ஓகே, ஒயிட் பீகாக் போட்டுக்கோங்க பாருங்க. ஒயிட் பீகாக் அது மாதிரி இது வெள்ளை மயில். ஓகே, இங்கே உள்ளே நிறையா இருக்குது. ரைட், இங்கே ஏதோ வந்து நீர் பறவைகளின் சொர்க்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓட்டேரி ஏரியில் பார்க்கலாம். ஓட்டேரி ஏரிக்கு போய் பார்க்கலாம் என்ன இருக்குது ஓட்டேரியில். உள்ள ஒரு சிம்பன்சி குரங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இது தெரியுதுங்களா? இதுதான். இது ஃபுல்லாக குரங்குகள் வந்து சுதந்திரமாக தெரியுது பாருங்கள். ஆமாம், குரங்கு எல்லா பக்கம் பார்த்துருப்பீங்க நீங்கள். புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்போ தெரியுதா? இது என்னது? உள்ள போய் காமிக்கவா? உள்ள போய் காமிக்கவாம்ல இது. ஓகே, வண்டலூர் முருகக்காட்சி சாலையில் ஒரு அழகிய மயிலின் காட்சி பாருங்க. தோகையோடு நிற்குது. தோகை மலை மேகத்தை கண்டு ஆடும் மகிழேவா, ஆடி வரும் தோகையை கண்டு பாடும் குயிலேவா, இதோ எங்கே அதோ அங்கே. பாருங்க, பியூட்டிஃபுல் பீகாக். இங்கே வண்டலூர் ஜூவில் வெள்ளை நிற கோழி இருக்குது பாருங்க. சில்வர் பெஷண்ட் வெள்ளை நிற கோழி. இது பார்த்திங்கன்னா நீல மற்றும் மஞ்சள் பஞ்சவர்ண கிளிங்க. அதெல்லாம் அழகான கூண்டுக்குள்ள சூப்பராக இருக்குது பாருங்கள். பியூட்டிஃபுல். நல்லா இருக்குது லுக்கு. இங்கே ஒன்று இருக்கு பாருங்க. இங்கே ஒன்று. ஆஹா, எங்களுடைய பேட்டரி கார் புறப்பட்டு விட்டது. வண்டலூர் முருகக்காட்சி சாலையில் ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சது. இந்த செகண்ட் பார்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். பாருங்கள், இந்த வாஸ்ட் ஏரியா தான், பெரிய ஏரியா தெரியுது. வண்டலூர் முருகக்காட்சி சாலை. ஈமு கோழிகள். அப்புறம்
பேட்டரி வெஹிக்கிளில் நாங்கள் போயிட்டுருக்கோம். செகண்ட் பார்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். இதெல்லாம் எருமைகள் பாருங்க, காட்டு எருமை நிற்கிது பாருங்க. காட்டு எருமைகள். இப்போ நம்ம நீர் நாயை பார்க்க போகிறோம். வண்டலூர் ஜூவில் காமன் வாட்டர். நாங்கள் நீர் நாய் தெரியுதுங்களா? நீர் நாய் போகுது பாருங்க. இங்கே இருக்கு, அங்கே இருக்கு பாருங்க நீர் நாய் தெரியுதா? நீர் நாய். நம்ம நீர் நாயின் பேர் காமன் வாட்டர் தெரியுதா? நீர் நாய் நிற்கிது பார்த்தீங்களா? இந்த நாய்கள்லாம் தண்ணியில் தான் வாழும் போல் இருக்கு. அந்த நீர் நாயின் பேர் வச்சுருக்காங்க. ஆஹா, இங்கே வந்துட்டு பாருங்க. இப்போ நிற்கிது பாருங்க. ஆஹா, இது நீச்சல் அடிக்குது, நிற்கிது. இதான் நீர் நாய். நல்ல ஓகே பார்ப்போம். இங்கே புலி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ தெரியுதான் பார்ப்போம் நமக்கு. தெரிஞ்சு பாருங்க, இதாங்க புலி. இதுதான் புலி. கூண்டுக்கு உள்ளே இருக்குது. இப்போ தெரியுதுங்களா? இதுதான் புலி. பார்த்துக்கு வலை இருக்குது. இதுக்கு பேர் வந்து வங்கப்புலி அப்படிங்கிறாங்க. ராயல் பெங்கால் டைகர். வங்கப்புலி, ராயல் பெங்கால் டைகர். ஓகே, இதான் இங்கே இருக்குது பாருங்க. தெரியுதுங்களா? இதுதான் டைகர். இதாங்க கடமான் அப்படிங்கிறாங்க. கடம்பவனமான் அப்படிங்கிறாங்க. கடமான். ஓகே ஓகே. இப்போ வண்டலூர் ஜூவோட மையப்பகுதி வந்திருக்கோம் பாருங்க. ஏஏஜேபி வண்டலூர் ஜூ. ஐ லவ் வண்டலூர் ஜூ. இது ஒரு ஷூட்டிங் பாயிண்ட்டு. இங்கே உட்காந்து யாராக இருந்தாலும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம். ஓகே. இன்று சென்னை வண்டலூர் மிருகசாலையில் வந்திருக்கோம். இது 3வது பார்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் முன்னால் ஒரு வண்டியில் போகிறோம், பின்னால் ஒரு வண்டி வந்துட்டுருக்கு பாருங்கள். பேட்ரி வெஹிக்கிள்னு பேர். இங்கே ஒரு ஆளுக்கு 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே. வண்டலூர் ஜூ. இந்த பக்கம் ஓநாய், சிறுத்தை, வெள்ளை புலி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒயிட் டைகர் பார்க்கலாம். வண்டி நிற்கட்டும். இந்த பாருங்க, சிறுத்தை புலி தூங்கிட்டு இருக்கு. சிறுத்தை தூங்கிட்டு இருக்கு. சிறுத்தை தூங்கிட்டு இருக்கு. அடுத்து பாம்புகள், முதலைகள் செக்ஷன் போக போகிறோம் நம்ம. பாருங்க, இதாங்க உடும்பு. தெரியுதா? உடும்பு பிடிக்கிறான்னு சொல்லலாம் பார்த்தீங்களா? அதான் உடும்பு. இதான் உடும்பு. தெரியுதா? பிடிச்சா உடும்பு பிடி. உடும்பு தலை தெரியுவாங்க. உடும்பு. உடும்பு. இதாங்க அங்கே ஒரு முதலையை பாருங்க. முதலை முதலைக்கு தெரியுதா? இதெல்லாம் சென்னை வண்டலூர் ஜூவில் பார்க்கலாம். பாருங்க, எல்லாம் மலைப்பாம்பு. தெரியுதா? மலைப்பாம்பு தெரியுது பாருங்க. மலைப்பாம்பு
இதுதான் மலைப்பாம்பு. ஒரு 2-3 பாம்பு ஒன்னோட ஒன்று பிணைந்து சுருட்டிக்கிட்டு படுத்துருக்கு பாருங்க. ஆஹா, பியூட்டிஃபுல் சீன். இங்கே ஒரு குட்டி பாம்பு இருக்கு பாருங்க. ஓகே, அங்கே ஒரு பாம்பு இருக்கு மலை மேலே ஒரு பாம்பு இருக்கு. ஓகே, ரைட். இதாங்க ராஜ நாகம் அப்படிங்கிறாங்க, 5 தலை நாகம். இது சென்னை வண்டலூர் மிருகக்காட்சியாளர். இந்த சீன் பார்க்கலாம். கிருஷ்ணர் வந்து ஒரு முனிவர், ஓகே, அவரை தூக்கிட்டு இருக்கிறாரு. கிருஷ்ணர் தூக்கிட்டு இருக்கிறாரு ஒரு பெட்டியில். அந்த 5 தலை நாகமானது கிருஷ்ணர் மேலே அதை அப்படியே மூடி அவரை பாதுகாத்து கொண்டு வருது அப்படியே. இது ஒரு கிருஷ்ண அவதாரத்தில் வரக்கூடிய சீன். இது அப்படியே சிலையாக வடிச்சிருக்காங்க பாருங்கள். ஓகே, இதை நீங்கள் சென்னை வண்டலூர் ஜூவில் பார்க்கலாம் நீங்கள். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீன், சூப்பர். ஒரு மலை பாம்பு இருக்கு, மலைப்பாம்பு. மலைப்பாம்பு இல்லைங்க, சாரை பாம்பு. சாரை பாம்பு தெரியுதா? சாரை பாம்பு, சாரம் தெரியுதா? 2 பாம்பு, ஒரு 2 தலையும் ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு இருக்கு பாருங்க தலை. சாரை பாம்பு. இது பேரு ரேட் ஸ்னேக், பேரு ரேட் ஸ்னேக், சாரை பாம்பு. பியூட்டிஃபுல் வியூ. இதாங்க மலை பாம்பு. என்ன பேர் கேட்டீங்கன்னா கட்ட உடல் மலை பாம்பு, பிதான் ரெட்டிகுலேட்டஸ். இந்தியன் மலை பாம்பு. இதாங்க இந்தியன் மலை பாம்பு. இது ஒரு அனகோண்டா. மலைப்பாம்பு, மலைகளில் வாழக்கூடிய பாம்பு மலை பாம்பு. தெரியுது பாருங்க, மலை பாம்பு. ரெட்டிகுலேட்டட் பிதான், கட்ட உடல் மலை பாம்பு. இதாங்க ஓனானுங்க, பச்சை ஓனான். சரிதா? ஓனான் பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க, சூப்பர். இதெல்லாம் நீங்கள் வண்டலூர் ஜூவில் பார்க்கலாம்.